வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறோம் கேளுங்களேன். நீங்கள் இதை கேட்டுட்டு மேல்மலையனூர் போங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். என்ன விஷயம்னாங்க, மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி எதை பண்ணால் அந்த அம்மா ரொம்ப மனமகிழ்ச்சி அடைவாங்க, சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, இதை நான் சொன்னது இல்லைங்க. அந்த கோயிலில் இருக்கிறவங்க வயதானவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி வந்துங்க ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த அம்மாவை நீங்கள் பார்த்தா கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு ரூபத்தில் அந்த கோயிலில் சுற்றி வலம் வந்துக்கிட்டே இருப்பாளாம் அந்த அம்மா. அவங்க பக்தர்களுக்கு செய்கிற நீங்கள் சின்ன சின்ன உதவிகள் கூட அந்த அம்மா வந்து அவ்வளோ ஒரு மனமகிழ்ச்சி அடைந்தி, நீங்கள் கோயிலுக்கு ஒரு முறை வந்து நீங்கள் அந்த அம்மாவை கும்பிட்டதுக்கு 1000 மடங்கு உங்களுக்கு பலனை தருவாளாம். அதே நீங்கள் அதாவது அந்த வர பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பமோ கஷ்டமோ கொடுத்தீங்கன்னா, நீங்கள் அந்த கோயிலுக்கு வந்ததுக்கு பலனே இல்லாமல் போயிருமாங்க. அந்த அம்மா பார்த்துட்டு இருப்பாளாம். ஏன்னா அவங்க பக்தர்களுக்கு செய்கிற சின்ன இடையூறு கூட அந்த அம்மா பொறுத்துக்காது. நீங்கள் பல மடங்கு அதுக்கு கஷ்டத்தை அனுபவிப்பீங்க. அதனால் என்ன பண்ணணும், அங்கே போனால் நம்மளால் யாருக்குமே ஒரு இடையூறு வராமல், ஒரு கஷ்டம் வராமல் நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. என்னென்னாங்க, இப்போ நீங்கள் மண்டபத்தில் படுத்துட்ருப்பாங்க. திடீர்னு மழை வரும் பாருங்களேன். மழை வந்தால் என்ன பண்ணுவாங்க, எழுந்து உக்காந்தோம்னா இல்லை எழுந்து நின்னோம்னா நிறைய பேர் அந்த மண்டபத்துக்குள்ளே வந்து இப்போ நினையாமல் இருக்கலாம். ஆனால் அப்படி பண்ண மாட்டாங்க. படுத்துட்டு இருக்கவங்க அப்படியே தான் படுத்துட்ருப்பாங்க. உள்ளே நுழைய நினைக்கிறவங்களுக்கு வழியே விட மாட்டாங்க. அப்படியே குழந்தை குட்டியோடு நிறைய பேர் மழையில் நினைறத பார்த்துருக்கேன் நான். அந்த மாதிரி அடுத்தவங்க சிரமப்படுறத பார்த்துட்டு நம்மளுக்கு என்ன அப்படின்னு இருக்கக்கூடாது. அது வந்து நம்மளோட இடம் இல்லை. கோயிலுன்றது எல்லாருக்கும் பொதுவானது. நம்ம வந்து இடம் பிடிச்சி படுத்துட்டோன்றதுக்காக அந்த இடம் நம்மளுக்கு சொந்தமாயிடாது. நம்ம என்ன பண்ணணும், எழுந்து உக்காஞ்சிக்கணும். இல்லை நிற்க முடிஞ்சவங்க, கொஞ்சம் சின்ன வயசாக இருக்கிறவங்க எழுந்து நின்றுட்டோம்னா இன்னும் நிறைய பேர் உள்ளே வந்து நிற்பாங்க. நினையாமல் அவங்க கஷ்டப்படாமல் இருப்பாங்க. அது மாதிரி நினைக்க மாட்டாங்க. நிறைய பேர் இப்படி தான் பண்ணுறாங்க. அந்த மண்டபத்துக்குள்ளே இடம் பிடிச்சி படுத்துட்டாங்கன்னா அடுத்தவங்களுக்கு இடம் விட மாட்றாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க. அது கோயிலுக்கு நீங்கள் போனதுக்கான பலனே இருக்காது. பாவம் தான் வந்து சேரும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் மலையனூர் போனீங்கன்னா, மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அவங்க பக்தர் வரவங்களுக்கு ஒரு தண்ணி பாட்டில், ஒரு 10 ரூபா தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்தா கூட அது உங்களுக்கு பல மடங்கு புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அங்கே போய் காசு சம்பாதிக்க, பணம் சம்பாதிக்க போகிறவங்க பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து காசு பணம் தான் சம்பாதிக்க முடியும், அம்மாவோடைய அருளை பெற முடியாது.